எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சிவராமன். இன்னைக்கு வந்து ஆயுர்வேதத்துல லீச் ட்ரீட்மெண்ட், அதாவது தமிழ் அட்டை விடுதல்னு சொல்றாங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அது எந்த மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் கொடுக்கலாம், அது எப்படி சரி பண்றாங்க, அதை எப்படி உபயோகப்படுத்துறாங்கன்றத பத்திலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க போகலாம். லீச் ட்ரீட்மெண்ட், அட்டை விடுதல் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மனசுக்குள்ளலாம் என்ன வரும்? இவர் வந்து அன்னியன் படத்துல வர்ற மாதிரி நம்ம அட்டை பூச்சியெல்லாம் நம்ம மேலே விட்டு கடிக்க விட்டு சித்திரவதைப்படுத்தி நம்மளை கொல்ல போறாரா, அது வலிக்குமா வலிக்காதா, அந்த மாதிரிலாம் ஓடும். அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இட்ஸ் என்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். இதுல சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த லீச் அதாவது அட்டைகள் வந்து மொத்தம் 12 வகை இருக்குங்க. அதுல வந்து 6 வகை விஷம் உள்ளதாகவும் 6 வகை விஷம் இல்லாததாகவும் சொல்றாங்க. இந்த விஷம் இருக்கிற 6 பூச்சி கடிக்கிற மாதிரி தான் நம்ம படத்துல எல்லாம் சித்தரிக்கப்பட்டு நம்ம பார்த்திருக்கோம். அதான் அன்னியன் படத்துல அட்டை பூச்சி வர மாதிரி எல்லாம் வந்து இந்த விஷம் உள்ள அட்டை பூச்சி நம்ம கடிக்கிற மாதிரி தான் பார்த்திருப்போம். நம்ம வந்து இந்த 6 வகை விஷம் இல்லாத ஒரு அட்டைகளை எடுத்து அதுல இருந்து ஒரு டைப் ஆஃப், அதாவது ஹிருடோ மெடிசினாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு டைப் ஆஃப் லீச்சை மட்டும் தான் எடுத்து நம்ம ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்காக பயன்படுத்துறோம். இந்த ஹிருடோ மெடிசினாலிஸ் அப்படின்ற லீச்சை வந்து சுத்தமான தண்ணியில வளர்க்கப்பட்டு அதிலே கல்டிவேட் செய்யப்பட்டு மெடிக்கல் பர்பஸ்க்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. அதனால பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, தைரியமா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லீச் ட்ரீட்மெண்ட்னா என்னங்க அப்படின்னா, இப்ப நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கெட்ட ரத்தம் சேர்ந்திருந்தாலோ, இல்ல வலியோ வீக்கமோ ஏதாவது இருந்திருந்தாலோ, இல்ல ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்தாலோ, அந்த இடத்துல நம்ம லீச் ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்க உள்ள கெட்ட ரத்தத்தை எடுக்கிறது மூலியமா நம்ம அந்த குறிப்பிட்ட நோய்களை சரி பண்ண முடியுதுங்க. இதுதான் லீச் தெரப்பி. இப்போ இந்த லீச் ட்ரீட்மெண்ட்டை எந்த மாதிரியான வியாதிகளுக்கெல்லாம் இதை கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்த லீச் ட்ரீட்மெண்ட்டோட இண்டிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து வெரிகோஸ் வெயின். ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, இல்ல ரொம்ப நேரம் கால் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, குறிப்பிட்ட காலத்துல ஒரு சில பேருக்கு கெண்டைக்கால்லையோ இல்ல தொடையிலையோ ரத்த நரம்பு வந்து சுருண்டு அந்த இடத்துல கெட்ட ரத்தம் தங்கி கால் வீக்கம் ஆகுறது, கால் புண்ணு வர்றது, காலில் கலர் சேஞ்ச் ஆகுறது, ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது, இந்த மாதிரியான டிசீஸ்க்கு லீச் தெரப்பி நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து வந்து டயபெட்டிக் அல்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ உடம்புல வந்து ரத்த சர்க்கரை அளவு அதிகமாகி அது கண்ட்ரோல் இல்லாம போய் அதனால காலில் வந்து வெடிப்போ புண்களோ ஆறாத புண்களோ வருது. இப்போ டயபெட்டிக் வூண்டு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான புண்களுக்கெல்லாம் இந்த லீச் தெரப்பி வந்து பண்ணலாம். அடுத்து வந்து எல்லா விதமான தோல் நோய்கள், எல்லா விதமான ஸ்கின் டிசீஸ், அதாவது சாதாரணமா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு லெப்ரசி, சொரியாசிஸ், எல்லா விதமான ஸ்கின் டிசீஸுமே இந்த லீச் ட்ரீட்மெண்ட் பண்றது மூலியமா ஈஸியா அதை வந்து சரி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு தேய்மானம். வயசானவங்களுக்கு நார்மலாவே 2 மூட்டுமே வந்து தேய்மானம் அடைஞ்சு கால் நடக்க முடியாம, கால் சமணம் போட்டு உட்கார முடியாம, கீழே உட்கார முடியாம, கால் நீட்டி மடக்க முடியாம, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இது கூட வலி வீக்கம் எல்லாமே சேர்ந்து வருது. இதை வந்து நம்ம லீச் ட்ரீட்மெண்ட் பண்றது மூலியமா நல்லாவே சரி பண்ண முடியுது. அப்புறம் இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்க்குள்ள பிரச்சனை என்னன்னா, முகத்துல வந்து ஆக்னே, பிம்பிள்ஸ், முகத்துல கலர் சேஞ்ச் ஆகுறது, பருவ மாதிரி வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் லீச் தெரப்பி பண்றது மூலியமா ஈஸியா சரி பண்ண முடியும். அடுத்து அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை, அது என்னன்னா ஹேர் ஃபால், ஹேர் லாஸ் ஆகுறது, பேட்சியா ஹேர் கொட்டுறது, அலோபேசியான்னு சொல்லக்கூடிய அங்கங்க பேட்சா வந்து முடி கொட்டுறது, அங்கங்க சொட்ட மாதிரி தெரிகிறது, இந்த மாதிரியான நோய்க்கெல்லாம் வந்து நம்ம லீச் ட்ரீட்மெண்ட் பண்றது மூலியமா ஈஸியா சரி பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து வெரிகோஸ் பெயினோ இல்லை ஏதோ நான் மேலே சொன்ன நோய்கள் ஏதோ ஒன்று இருக்கு, இப்போ நான் லீச் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வரேன், எனக்கு இதனால வலி ஏற்படுமா அப்படின்னா அதுதாங்க இல்லை. நமக்கு இந்த லீச் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த லீச் நம்ம உடம்புல குறிப்பிட்ட கெமிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுதுங்க. நல்ல கெமிக்கல் தான், பயப்பட தேவையில்லை. அதுல முக்கியமான கெமிக்கல்ல வந்து ஒரு அனஸ்தெட்டிக் லிக்விட் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அந்த அனஸ்தெட்டிக் லிக்விட் இருக்கனால நமக்கு வலி இல்லாம இந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட்டா பண்ணி முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு முக்கியமான கெமிக்கல் வந்து ஹிருடின். இந்த ஹிருடின் நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரத்தம் உறைஞ்சிருந்தாலோ ரத்தம் கட்டிப்பட்டிருந்தாலோ அதை சரி செஞ்சு சீரான ரத்த ஓட்டத்துக்கு உதவியா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம இந்த லீச்ல வந்து அனல்ஜெசிக் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது நமக்கு வலியோ வீக்கமோ ஏதாவது இருந்தாலோ அதை சரி செய்யறதுக்கு உதவுது. அப்புறம் வந்து ஆன்டி மைக்ரோபல் ஆக்டிவிட்டி இருக்கு, நமக்கு எந்த இன்ஃபெக்ஷனுமே வராம அதை தடுக்கிறதுக்கு உதவுது. அப்புறம் இந்த லீச்சோட செக்ரேஷன் மூலியமா நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் டீக்ரடேஷன் நடக்குதுங்க. அது என்னப்பா இது எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ்ங்கிறது நம்ம ஒவ்வொரு திசுக்களையும் ஒவ்வொரு செல்களையுமே சுத்தி ஒரு வால் மாதிரி ஒரு புரோட்டீன் லேயர் மாதிரி இருக்குங்க. அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ். இது வந்து டீக்ரேட் ஆகுறதும் ரீமாடல் ஆகுறது மூலியமா தான் நமக்கு புது செல் உற்பத்தி ஆகுறதோ, இல்ல ஒரு புண்ணு சரியாகிறதோ, ஒரு ஸ்கின் கருப்பாயிட்டா அது நார்மல் கலருக்கு வர்றதோ, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் டீக்ரேட் ஆகுறதுனால தான் நமக்கு இதெல்லாம் நடக்குது. அந்த டீக்ரேடேஷனை இந்த லீச் ட்ரீட்மெண்ட் மூலியமா நமக்கு கிடைக்குது. இந்த லீச் ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அனிமியாவோ அதாவது ரத்த சோகை நோய் இருந்தாலோ, அல்லது நீங்க ஹார்ட் டிசீஸ்க்கு மெடிசன் எடுத்துட்டு இருந்தாலோ, பிளட் தின்னர், ஆஸ்பிரின் மாதிரியான மெடிசன் எடுத்துட்டு இருந்தாலோ, நீங்க முன்னாடியே இந்த ட்ரீட்மெண்ட் கண்டக்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்க டாக்டர்கிட்ட தெளிவா சொல்லிருங்க. உங்க டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க.
இவ்வளவுதாங்க லீச் ட்ரீட்மெண்ட். நான் சொன்ன நோய்கள்லாம் உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ இல்ல உங்க நண்பர்களுக்கோ இருந்தது அப்படின்னா உங்க பக்கத்துல உள்ள ஆயுர்வேத டாக்டர் கிட்ட இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்க எடுத்துக்கங்க. நன்றி.